அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்ற வகைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனலைசிங்கில் நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இந்த வீடியோ 6:30க்கு போஸ்ட் ஆகும். 7:30க்கு பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கான கோர்சஸ் இருக்குது. அதற்கான ஃப்ரீ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அந்த கோர்சஸை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. லைவ் கிளாஸஸ் மட்டும்தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். நம்ம நெஃப்டி சொல்லியிருந்தோம், இந்த 26,264 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா வீக்லியில் ஒரு ரிவர்சல் கேண்டில் வச்சுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். வீக்லியில் ரிவர்சல் கேண்டில் வச்சுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்னா 53,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்திருக்கு. நம்ம சொன்னதும் பார்த்திங்க அப்படின்னா விழுந்துச்சு அப்படின்னா ஒரு 700-800 புள்ளிகள் விழுகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னோம். ட்ரெண்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த ரேஞ்சில் ஒரு நாளோ 2 நாளோ நின்றுட்டு கண்டினியூவாக விழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ரேஞ்சில் ஒரு சின்ன கன்சல்டேஷன் போட்டுட்டு மேலும் விழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொன்னார் போல் இந்த ரிவர்சல் கேண்டில், இந்த ஷூட்டிங் ஸ்டார் ரிவர்சல் ஹேமர் பேட்டர்ன் ரிவர்சல் கேண்டில், சரிங்களா, இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டை ரிவர்சல் கொடுத்துருக்கு. நம்ம வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு வீக்லி அனலைசிங்கில் பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத. நெஃப்டியுமே ஒரு டவுன் ட்ரெண்டை தான் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 350 புள்ளிகள் நெஃப்டி ஃபாலோ ஆகிருக்கு. ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு, சரிங்களா. இது ஒரு சின்ன ட்ரெண்டு, ரீசெண்டாக வந்துக்கிட்டு இருந்த ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி டே லோ தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, இந்த லெவலை நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த லெவல் 25,800 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் தான் மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். 25,568 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற லெவலில் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 25,400 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் 26,264 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 26,500 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 26,585 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியுமே கிட்டத்தட்ட ஒரு 850 புள்ளிகள் ஃபாலோ ஆகிருக்கு இந்த ரிவர்சலுக்கு அப்புறம். இந்த ட்ரெண்டு கொஞ்சம் ட்ரெண்டு ஒரு சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த செகண்ட் 1 hour கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபாலோ ஆகிருக்கு. அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. சப்போர்ட் இன்றைக்கி டே லோ நாளைக்கான சப்போர்ட்டு 52,927 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. 52,000 இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 52,300 தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 51,900 அப்படிங்கிற லெவல் மூணாவது சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி இந்த டே ஹை 53,719 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 54,260 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ்.
அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 54,781 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 55,516 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 427 புள்ளிகள் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஓகே, 427 புள்ளிகள் ஃபால் ஆகிருக்கு. இமிடியட் சப்போர்ட் என்னென்னா இன்றைக்கி வந்த இந்த டே லோ இந்த லெவல் தான் சப்போர்ட்டு. 24,451 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. செகண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 24,331 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த சப்போர்ட். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,040 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,700 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,816 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் டைம் ஹை 25,200 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டிக்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்இசி, பிஎஃப்சி இவங்க மட்டும்தான் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ். பாக்கி எல்லாமே வந்து நெகட்டிவில் இருக்குது. ஃபின் நிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா கால் சைடு ஓவராலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. புட் சைடு சொல்லிக்கிற அளவுக்கு சப்போர்ட்டு கிடையாது. மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 24,480 500 ரேஞ்சு. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 24,500 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து 500க்கு கீழே தான் முடியும் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து இண்டிமேட் பண்ணுது. கால் சைடு வந்து ஓவராலாக ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுகலாம் அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்ல வருது. அதே நேரத்தில் ஃபின் நிஃப்டி மிட் கேப் வந்து பார்த்திங்க இன்றைக்கி எக்ஸ்பிரி கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம சேனலோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே தான் விழுந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,353ங்கிற லெவல் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,400, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,550. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 13,200 தான் சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்த லோ ஓகே 13,200 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,173 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,150 அப்படிங்கிற லெவல் வந்து மிட் கேப்புக்கு ஒரு சப்போர்ட். அந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்லா பெருசாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த லெவல்ஸை இந்த ட்ரெண்ட் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாலே ஒரு 2-3 டைம்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுதான் மிட் கேப்க்கான லெவல்ஸு. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோட வியூ தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க.
ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 மந்த் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.